இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்காக அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஏற்றுக்கொண்டு எப்படியாக ஜெபிக்க வேண்டும், எதற்காக இயேசுவின் நாமத்தை அறிந்து கொண்ட இந்த பூமியில் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக இவர்களுடைய ஜெபங்கள் எல்லாம் அவ்வளவு தூரம் வல்லமை உள்ளதாக இருந்தது. இவர்கள் ஜெபிக்கும் போதே அங்கே பிதாவாகிய தேவன் கேட்பார் என்கிற நிச்சயம் நாம் வாசிக்கிற நமக்கே தெரியும். அந்த அளவுக்கு இந்த அப்போஸ்தலர்களுடைய ஜெபங்களும் சரி, அந்த நாட்களில் இருந்த சீசர்களுடைய ஜெபங்களும் சரி, இருவரும் கூடி ஒரு மனமாய் ஜெபிக்கிறாங்க பாருங்கள். சபையும் சரி, ஊழியக்காரரும் சரி, ஒரே நோக்கம், இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கிறது. அவருடைய கரம் நீட்டப்பட்டால் பிணியாளிகள் சுகமாகிறார்கள். அதற்கடுத்தபடியாக இன்னும் தேவனுடைய வார்த்தையை உலகத்திற்கு எடுத்து தெரிவிக்கும்படியால் இயேசுவே அல்லாமல் உலகத்தில் ரட்சிப்பு இல்லை, மீட்பு இல்லை, அந்த பரலோக வாழ்க்கை இல்லை என்கிற நிச்சயத்தை, அதை சொல்லக்கூடிய அனுக்கிரகத்தை தருகிறவரும் யாரு? சர்வ வல்லமையுள்ள தேவன்தான். அது இயேசுவின் நாமத்தினால கேட்கும் போது தான் தருகிறார். அப்படி ஒரு காரியத்திலே இவர்கள் வேண்டுகிற அந்த வேண்டுதல் எவ்வளவு அருமையாக இருக்கிறது. அதை பார்ப்போமானால், உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். ஆம், உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து. அடையாளங்கள், ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக எப்படிலாம் இருந்தாங்க, அதனுடைய அடையாளம் இந்த பூமியில் இருக்கும். அவங்க தன்னுடைய மனசும் மாம்சம் விரும்பினதை செஞ்சுருப்பாங்க, தனக்கு பிரியமானதை அவர்கள் தேடியிருப்பாங்க, தனக்கு பிரியமானதை அடைஞ்சி அதனால் வேதனைப்பட்டிருப்பாங்க, இதெல்லாம் இருந்திருக்கும். ஆனால் இயேசுவின் நாமம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ளே வந்த பிறகு அவங்களுடைய வாழ்க்கை ஒரு அடையாளமாக மாறுகிறது. அந்த பழைய அடையாளங்கள், தான் நினைச்சதை சாதிச்சு வேதனையோடு இருக்கிற வாழ்க்கையை தாண்டி இப்பொழுது ஒரு அடையாளம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்களோடு தேவன் இருக்கிறார் அப்படிங்கிற அடையாளத்தின்படி பலத்த காரியங்கள் நடக்குது. அவங்களுடைய சுயாதீனம் மாறுகிறது, சுயமான எண்ணங்கள் அழிகிறது, தேவ சித்தங்கள் அவர்களிடத்திலே வருகிறது. அதுவும் குடும்பமாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்களுடைய வாழ்க்கையில் பலத்த மாற்றங்கள் நடக்கிறது. அப்போ அப்படி ஒரு அடையாளங்களை இயேசுவின் நாமத்தினாலே நீர் மீண்டும் எங்களுக்கு செய்யும் என்று அன்று இவர்கள் வேண்டினார்கள். அதற்கடுத்தபடியாய் அற்புதங்கள் நடக்கும்படி எத்தனையோ அந்த வீடுகளில் இருந்த சூழ்நிலைகள் மாறினது, அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்த இயலாமைகள் மாறினது. பேச தெரியாமல் இருந்தவர்கள்லாம் கல்விமான்களைப் போல பேசினார்கள். அப்படி ஒரு அற்புதம் நடந்தது. பேதுருவை நாம் பார்க்கும்போது அவர் சனகரிப் சங்கத்திலே நின்று இயேசுவை குறித்து பிரசங்கிக்கிறார். அங்கே எந்த அதிகாரத்தில் நீங்கள் இப்படி இயேசுவின் நாமத்தை சொல்லுகிறீங்க, இந்த அதிகாரத்தை சொல்லும்படி அவங்களுக்கு தைரியம் கொடுத்தவர் யார் என்கும்போது, நீங்கள் சிலுவையில் அறைந்த அந்த இயேசுவின் நாமத்தினால்தான் நாங்கள் அற்புதத்தை செய்கிறோம் என்று சொல்லும்போது அவருடைய பேச்சு கல்விமான்களை விட அதிகமாக இருந்தது. பேதுரு சாதாரண ஒரு மீன் பிடிக்கிற நபர் என்று அந்த ஊர் மக்களுக்கு, அந்த சனகரிப் சங்கத்துக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இயேசுவோடு இருந்த வாழ்க்கை பேதுருவை அற்புதமாய் மாற்றினது. இயேசுவின் நாமத்தை சொல்லக்கூடாது, இயேசுவின் நாமமே இந்த உலகத்தில் கிடையாது, பரிசுத்த பிரமாணத்தை கடைபிடிப்பதுதான் வாழ்க்கை, அதை கடைபிடித்தாதான் பரலோகம் என்று இருந்த சவுலுடைய வாழ்க்கையை சந்தித்த கர்த்தர் சவுலை பவுலாக மாற்றினார். அந்த பவுலுக்கு இயேசு இருக்கிறார் என்கிற அந்த அற்புதங்களை அவருடைய வாழ்க்கையிலே செய்தார். அவருடைய மனமாற்றம், எப்படியெல்லாம் சபையை துன்பப்படுத்தி கொண்டிருந்த பவுல் அதற்கடுத்தபடியாய் மனம் திரும்பி ஒரு அடையாளமும் அற்புதமாகவும் மாறினார். இன்று இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் இருக்கிற தேவ பிள்ளைகளாகிய உங்களுடைய வாழ்க்கையில் என்ன அடையாளங்கள் அற்புதங்கள் நடக்கிறது? சாதாரணமாக வந்துவிட்டு ஏதோ காய்ச்சல் இருந்தேன், காய்ச்சல் நீங்கினது, ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை நீங்கினது என்று மாத்திரம் இருக்கிறீர்களா? இல்லை, இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய குடும்பங்கள் சொல்ல முடியாத பிரச்சனைகளை, தீர முடியாத வியாதிகளிலிருந்து விடுதலை பெற்று வாழ்கிற அந்த அன்பை நீங்கள் பார்க்கிறீர்களா? இயேசுவால் கூடாது ஒன்றுமே இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே
அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கிறது. அவருடைய வல்லமைகள் குறைந்து போகவே இல்லை. புதிய ஏற்பாட்டின் காலத்திலே பார்த்தா எல்லாவித அடையாளங்களும் நடந்தது, அற்புதங்களும் நடந்தது. மனம் திரும்புதல் என்கிற பெரிய அடையாளம். அதற்கடுத்தபடியாய் முடவன் எழுந்து நடந்தான். அடுத்து எத்தனையோ சுகவீனம் உள்ளவர்கள் சுகமானார்கள். தன்னுடைய சூனிய காரியங்களிலே நிறைந்திருந்த மனிதர்கள் எபேசு பட்டணத்திலே பார்க்கிறோம். அங்கு சூனியத்தினால நிறைந்தவர்கள், பொறாமையினாலும் இருமாப்பினாலையும் தவறான காரியங்களை ஈடுபட்டு கொண்டு ஒருவன் வளர்வது ஒருவனுக்கு பிடிக்காமல் எத்தனையோ பொறாமையில் எத்தனையோ தவறான காரியங்களை செய்தவர்கள் இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் பெற்றார்கள். அவர்கள் தங்களுடைய அந்த தீய எண்ணங்களையும் தீய பழக்கங்களையும் மாற்றினார்கள். கொரிந்து பட்டணத்தை பார்க்கிறோம். முக்கிய வியாபார ஸ்தலமாய் ஒரு பெரிய பட்டணமாக இருந்த அந்த பட்டணத்திலே இயேசுவின் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட பிறகு அந்த ஜனங்கள் சகல துர்க்குணத்தையும் விட்டு விலகியிருக்கிறார்கள், பொறாமைகளை விட்டு நீங்கினார்கள். ஒருவருக்கொருவர் பட்சபாதம் உள்ளவர்களாய் நடக்காதபடிக்கு எல்லாருக்கும் ஏற்றவர்களாய், அதாவது இயேசு நமக்கு முன்னாடி செல்கிறார், இயேசுவின் பின்னே செல்கிற நாம் எவ்வளவு அன்போடும் தயவோடும் செல்ல வேண்டும் என்கிற இரக்கத்தை பெற்றுக்கொண்டார்கள். சுயநிலைமையாய் சாதிக்க வேண்டும் என்று இருந்தவர்கள், இந்த பூமியில் என்னத்தை சாதித்தாலும் மரணம் என்று ஒன்று வரும், அந்த மரணத்துக்கு பின்பாக ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கைக்கு இயேசு எவ்வளவு முக்கியமானவர் என்பதை அறிந்து இயேசுவின் சித்தத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்து வாழ்ந்த எபேசு பட்டணத்தார்கள், தெசலோனிக்கே பட்டணத்தார்கள், அவர்கள் எல்லாம் பார்க்கிறோம். மிக கொடிய உபத்திரவத்தை கடந்து வந்த தெசலோனிக்கே பட்டணம் என்று தெசலோனிக்கே பட்டணத்துக்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட கொடிய உபத்திரவங்களிலும் பஞ்சங்களிலும் இருந்தவர்களும் இயேசு நிச்சயமாக நம்மளை அழைக்க வருவார். அவர் வருகைக்கான பரிசுத்தம் நம்மிடத்திலே வேண்டும். தேவையில்லாத ஆகாத குணநலங்களை இருதயத்திலே வைக்கக்கூடாது என்று இவ்வளவு மனம் திரும்பினவர்கள். இதெல்லாம் ஏன் இப்பொழுது சிந்திக்கிறோம்? அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த அடையாளங்களும் அற்புதமாய் வாழ்ந்ததுனால தான் இந்த உலகத்தில் பார்க்குறாங்க, இயேசுவை அல்லாமல் நித்திய மீட்பு இல்லை, அந்த ரட்சிப்பு இல்லை, பாவ மன்னிப்பாகிய மீட்பும் இல்லை அப்படிங்கிறத அறிந்து பிதாவாகிய தேவனத்தில் வேண்டும் போது சொல்லுகிறாங்க, உங்களுடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து இதுவரைக்கும் செய்தீர் ஆண்டவரே, இனிமேலும் செய்யும் என்று கேட்கும்போது கொரிந்து பட்டணம் அடையாளங்களையும் அற்புதங்களையும் அடைகிறது, எபேசு பட்டணம் அடையாளங்களையும் அற்புதங்களையும் அடைகிறது, தெசலோனிக்கே பட்டணம் அடையாளங்களையும் அற்புதங்களையும் அடைகிறது. இவ்வளவு அடைந்தது. இன்று உங்களுடைய நோக்கங்கள் குறுகின வட்டத்துக்குள்ளே போனதுனால தான் சில அடையாளங்கள் அற்புதங்களும் நடக்கவே மாட்டுது. உங்களால் முடியாதது, உங்களால் சாதிக்க முடியாத சில காரியங்களை எடுத்துக்கொண்டு இதுவே எங்களுக்கு மாறணும்னு வேண்டி கடைசியாக ஒன்றுமே நடக்க மாட்டேங்குன்னு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வெறுத்து போயிருந்தீங்க. இல்லைங்க, இந்த பூமியில் நீங்கள் எப்படி வாழ்ந்தாலும் சரி, இந்த ஓட்டம் ஜெயமுடன் முடிக்க இயேசுவின் நாமத்தை அறிந்து விட்டீர்களானால் அந்த இயேசுவை முன்வைத்து நீங்கள் ஓட வேண்டும். இயேசு கிறிஸ்துவை முன்வைத்து நீங்கள் ஓட வேண்டும். வேதவசனம் அருமையாக சொல்லுகிறது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும் நம்மை நெருங்கி சுற்றி இருக்கிற பாவங்களையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் கண் வைத்து நமக்கு நியமித்த ஓட்டத்திலே பொறுமையோடே ஓடக்கடவோம் என்று வசனம் சொல்லுகிறது. அந்த வசனத்தின்படி உங்களுடைய இருதயத்திலே யாருமே உங்களை உபத்திரப்படுத்தாமல் திடீரென்று வருகிற பாரம், திடீரென்று வருகிற பாவ நிலைமைகள், இவைகளை எல்லாம் ஜெயித்தவர்கள் இந்த பரிசுத்த வேதாகமத்திலே மேகம் போன்ற இருக்காங்களாம். அவ்வளவு சாட்சிகள். அந்த சாட்சிகளை பார்க்கணும். நினைத்ததெல்லாம் அடைவதற்கு இயேசுவின் நாமத்தை யாருமே பிடிக்கலைங்க. இயேசு இந்த பூமியிலே ஒரு மனிதனை எதற்காக படைத்தாரோ அந்த படைப்பை உணர்ந்து இயேசு கிறிஸ்து நினைத்திருக்கிறதை இவர்கள் நிறைவேற்றும்படியாக தான் இயேசுவின் நினைவுக்கு தங்களை திருப்பினார்கள். அதற்கு பெயர் தான் மனம் திரும்புதல். அப்படி வாழ்ந்தவர்கள் மேகம் போன்றவர்கள் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறார்கள். அன்று இயேசுவின் நாமத்தை உலகத்திற்கு சொல்ல முடியாத எத்தனையோ உபத்திரவங்கள் சீசர்களின் காலத்தில் இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நாங்கள் எந்த சூழ்நிலையும் இயேசுவின் அன்பை உலகத்துக்கு சொல்வோம். அவரே எங்களை இவ்வளவாக மாற்றி அமைத்தவர் என்கிற மனம் திரும்புதலை எல்லாருக்கும் முன்பாகவும் அன்று வைத்தார்கள். இன்று இந்த மனம் திரும்புதலை வைக்காதபடி எதையாவது ஒன்று
இங்கே போனால் அற்புதம் நடக்குது, அங்கே போனால் அற்புதம் நடக்குதுங்கிற ஏதோ ஒன்றுக்கு இந்த வேலை தான் வேணும்னு அட்டம் பிடிச்சி ஆண்டவர்கிட்ட வாங்குவது. இன்றைக்கி ஒரு தேவைன்னா இந்த தேவைகள் எல்லாம் எங்களுக்கு இப்பொழுதே சந்திக்கப்படணும். இன்றைக்கி ஒரு 1000 ரூபா தேவையா, இந்த 1000 ரூபா தேவை சந்திக்கப்படணும் வேண்டி வாங்குறது. அடுத்தபடியாக அடுத்த அரை மணி நேரத்தில் இன்னொரு 1000 ரூபா உங்களுக்கு தேவைப்படலாம். அதுக்கான ஜெபம்லாம் கிடையாது. நினச்சதை சாதிக்கணும். இன்றைக்கி பணம், பொருள், இடம், இதையே நோக்கி ஜெபங்கள் போய்கொண்டே இருக்குதுங்க. இல்லை, இவைகளெல்லாம் தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று இயேசு கிறிஸ்து சொன்னவர். பார்த்துக்கோங்க, தேவைகள் உண்டு, ஆண்டவர்கிட்ட கேட்கணும், இல்லை என்றே இல்லை. இன்றைக்கி ஏதோ ஒரு தேவைக்காக ஆண்டவர்கிட்ட கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் ஆண்டவர் நீங்கள் அறியாதபடிக்கு இன்றைக்கி அந்த தேவைகள் மாத்திரமல்ல, எல்லாவற்றையும் செய்து உங்களை நடத்தி இந்த நாளையே கடந்து போக பண்ணிடுவார். நீங்கள் குறிப்பிட்ட நாள் கழிச்சு தான் நினைப்பீங்க, அன்னைக்கு இந்த துன்பத்துக்காக வேண்டணும், எப்படி கடந்து வந்தோம், இயேசு கடக்க பண்ணினாரே என்பது அதற்கடுத்தா உங்களுக்கு தெரியும். அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வது உங்கள் மாம்ச எண்ணங்களையும் உணரவே முடியாதுங்க. ஆனால் குறிப்பிட்ட நாள் கழித்து அதை நீங்களே சிந்தித்து பார்ப்பீங்க, எப்படி இருந்த வாழ்க்கை இன்னைக்கு எவ்வளவு தூரம் முன்னேறி வந்திருக்குன்னு. அவ்வளவு சாட்சியாய் நிறுத்துகிறவர் தான் இயேசு. அதனால தான் அன்றைக்கு அப்படி ஒரு வேண்டுதலை செய்தார்கள். உம்முடைய பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி இன்னும் செய்யும் ஐயா. எங்களுக்கு என்ன குறை வைத்தீர்? எங்களுக்கு எல்லாமே இருக்குது. இன்னும் இந்த சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கும் எங்களுடைய சொந்தங்களுக்கும் உம்முடைய நாமம் தெரியாதனாலேயே நல்ல வேலை இருந்தோம், நிம்மதி இல்லை, நல்ல பணங்காசு இருந்தோம், அவங்களுக்கு மன அமைதி வரலை. ஏனென்றால் ஏதோ ஒரு நாள் செய்த பாவக்கிரியை, என்றோ தேவையில்லாமல் நடந்த சில பலவீனத்தின் செயல்கள், இல்லை ஏதோ ஒரு நோய் நிமித்தமாகவோ பதறி மரணம் வந்தால் என்னாவோம் என்று இருக்கிறாங்கப்பா. எங்களுக்கு அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்தவர் அவர்களுக்கும் செய்யும்படியாய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் என்று உண்மையாய் வேண்டினார்கள். இன்று இயேசுவின் பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் எதற்காக வேண்டுகிறீங்கிறத பாருங்கள். உங்களுக்கும் அனுதின தேவைகள் இருக்கும். வேலைவாய்ப்பு தேவை, கையின் பிரயாசத்தின் பலன் தேவை, சம்பளம் தேவை, எல்லாமே தேவை தான். பற்றாக்குறைகள் நிறையா இருக்கும். இவைகள் ஒரு பெரிதான ஒரு ஜெபமாய் நீங்கள் பார்க்க வேண்டாம். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் எனக்கு இந்தந்த காரியங்களை ஆயத்தப்படுத்தி எனக்கு தார். ஆனால் இந்நாள் வரையும் நீர் என்னை நடத்தி வந்து விட்டீர், இனிமேல் உம்முடைய சித்தத்தின்படி நடத்தும். எனக்கு இந்த தேவைகள் இருக்குது என்று தேவைகளுக்காகவும் ஜெபிக்கலாம். இது இவ்வளோதான் ஜெபிக்கணும். ஆனால் மற்றபடி என்ன இருக்குது? உம்முடைய பிள்ளை என்கிற அடையாளமாக இந்த பூமியிலே நான் வாழ வேண்டும் என்பதை எப்பொழுதும் ஜெபிங்க. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். எவ்வேளையும் எப்போதும் கர்த்தரை ஸ்தோத்தரித்து கொண்டே இருப்போம். ஏன் ஸ்தோத்தரிக்கிறவர்கள் யார்? கர்த்தருடைய அதிசயத்தையும் அற்புதத்தையும் கண்ணார பார்த்தவர்கள் ஸ்தோத்தரிப்பார்கள். எத்தனை இக்கட்டு சூழ்நிலை வந்த போதும் அவர்கள் கலக்கத்துக்கு போகணும்னு நினச்சி ஆண்டவரே என்று கலங்கும் போது அவர் முன்னால் நடத்தி வந்த அந்த பூர்வ நாட்களின் அதிசயங்களை இந்த உள்ளத்தில் நினைப்பார்களாம். நினைக்கும் போது இவ்வளவு நடத்தி வந்த தேவன் இப்பொழுதும் எங்களை நடத்த மாட்டாரா என்று சொல்லி ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சிருவாங்களாம். அதனால் அது இயேசு கிறிஸ்து உங்களுடைய சொந்த இரட்சகராய் இருக்கிறாரானால், நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொல்வீர்களானால், உங்களுடைய முகத்தின் சந்தோஷம் குறைந்து போவதுக்கு, உங்களுடைய மனசில் அழுத்தம் வருவதற்கு ஒரு காரணம் நீங்கள் நினச்சதை சாதிக்கணுங்கிற எண்ணம் தானே தவிர இயேசு உங்களை மன அழுத்தத்துக்கும் முக சந்தோஷ குறைவுக்கும் விடவே மாட்டார். எந்த தேவைகள் பெருகினாலும், எப்பேற்பட்ட வியாதி நேரத்திலும் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவங்க இயேசுவை நோக்கி பார்ப்பார்களானால் அவர்கள் முகம் பிரகாசமடையும். அவர்கள் துதிக்கிறவர்களாகவும் ஸ்தோத்தரிக்கிறவர்களாகவும் மாறிவிடுவார்கள். இப்படியாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவர். முதலாவது நீங்கள் உங்கள் மனசில் அந்த அமைதியோடு இருக்கீங்களான்னு பாருங்கள். தேவையில்லாத எண்ணங்களை அகற்றுங்க. இது வேணும், அது வேணும், நினச்சபடி வேணும்னு கேட்காதீங்க. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நினச்சி பாருங்கள். நினச்சதெல்லாம் கேட்டு எவ்வளோ துன்பத்தை நீங்கள் அடைஞ்சிருக்கீங்க. இன்று நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்து நடத்துகிறார். இந்த அளவுக்கு பரிசுத்த வேதாகமத்தை ஏந்தி தேவ சமூகம் வந்து அமருவீங்கிறது உங்கள் வாழ்க்கையில் தெரியுமா? தெரியவே தெரியாது. இதையே தந்தவர் உங்களுக்கு மற்றவைகள் எல்லாவற்றையும் கூட தராமையாக இருப்பார், நிச்சயமாக தருவார். அதுக்கடுத்து என்னது? பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டும். இன்னும் பிணியாளிகள் உண்டு, நோயாளிகள் உண்டு. என்னென்ன நோய்? சரீரத்தில் வருகிறது மாத்திரம் நோய் அல்ல.
சரீர அவயவங்களில் எங்கேயோ இருக்கிற சில புண்களோ காயங்களோ, மாறாத வடுக்களோ நோய்கள் அல்ல. அது மாத்திரம் நோய் என்று சொல்ல முடியாது, அது ஒரு நோய் தான். அதை விட பெரிய நோய் நினைச்சதை சாதிக்கணுங்கிற நோய். அந்த நோய் இருக்கே, அந்த நோய் இருந்தால் எந்த மனிதனாலையும் திருப்தியாக இருக்க முடியாது. நினைச்சதை சாதிச்சு 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 இன்னைக்கு நீங்கள் இழந்து நிற்கிறது எவ்வளோ பெரிதாக இருக்குன்னு நினச்சி பாருங்கள். அவங்க ஒரு பிணியாளி, எங்கேயுமே நல்ல மனசோடு இருக்க மாட்டாங்க, யாரோடையும் திருப்தியாக சந்தோஷமாக உட்கார்ந்துருக்க முடியாது. அவங்க நினைவுகள் எல்லாம் வேறு விதமாக இருக்கும். அப்படிப்பட்ட பிணியாளிகள்லாம் இயேசுவின் நாமத்தினால குணமானார்கள். அருமையான நிக்கோதேமு, வேதத்தில் தெரியும், இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து அந்த நிக்கோதேமோடு பேசினார். அவன் தேவனுக்கு பயந்து நடக்கிறவன், பிரமாணங்களெல்லாம் கற்று தேர்ந்தவன். அப்படிப்பட்டவன் தன்னுடைய எண்ணங்களில் ஏதோ ஒன்று அவன் நடக்கும்போது அவனிடத்தில் சொல்கிறார், ஒருவர் ஆவியில் பிறக்க வேண்டும் என்று அவனிடத்தில் சொன்னார். அவன் சொல்லுகிறான், மாம்சத்தில் பிறந்து இத்தனை வயசாயிடுச்சு, நான் திரும்பவும் மறுபடியும் பிறக்கணும்னா அது எப்படி ஆண்டவரே அப்படிங்கிறான். இயேசு கிறிஸ்து சொன்னார் அவனிடத்துல, மறுபடியும் ஒருவன் பிறக்காவிட்டால் அவனுக்கு நித்திய ராஜ்யம் இல்லை என்பதை சொல்கிறார். அப்போ மறுபடியும் பிறக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? ஏற்கனவே பிறந்து இத்தனை வருஷம் இவ்வளோ தூரம் வளர்ந்துட்டனே, மறுபடியும் தாயின் கற்பத்தில் போய் பிறக்க முடியுமோன்னு கேட்குறான். அவனுக்கு இயேசு கிறிஸ்து சில அடையாளங்களை சொன்னார். காற்றானது வீசுகிறதை நீ உணர்கிற, ஆனால் அதை பார்க்க முடியாது. அதுபோல ஆவியானவர் காற்றாய் அந்த இருதயத்தை தொட்டு, இருதயத்தில் நினைச்சதை சாதிக்கணுங்கிற எண்ணத்தை தவிர்த்து அந்த பிணிகளையெல்லாம் நீக்கி என் தேவனால் எல்லாம் கூடும் என்கிற விசுவாசத்தை கொடுப்பாராம். அவருடைய கரம் அவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்யும் என்பதை அந்த நாளிலே நிக்கோதேமுக்கு சொன்னார். அவன் அன்று அந்த வார்த்தையை கேட்டான். கேட்டாலுமே இது எப்படி நடக்கும் என்று தான் ஆச்சரியப்பட்டான். இன்று எல்லா இடங்களிலும் அந்த வல்லமை நடந்து கொண்டு தான் இருக்குது. இந்த வசனத்தை வாசிக்கிறோமே, இதில் ஒன்று நடந்தது. அடுத்த வசனத்தில், இவர்கள் உண்மையாய் தங்களுடைய இருதயத்தின் எண்ணங்களின்படி நடக்க விருப்பம் இல்லாமல் தேவ சித்தத்தின்படி நடக்கவும் வேண்டுனாங்க. அன்னைக்கு இருதயத்தின் எண்ணங்கள் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு? இயேசுவின் நாமத்தை எவ்வளவு சொல்லக்கூடாது என்கிற அதிகாரம் தான் இந்த உலகத்தில் இருந்துச்சு. அப்போ அப்படி சொல்லாமல் இருந்தால் நாமும் நம்முடைய குடும்பம் எப்படி இருப்போங்கிற அந்த மாதிரி சிந்திச்சிருக்கணும். அவங்க அதை சிந்திக்கலை. இந்த பூமியில் மிஞ்சி மிஞ்சி போனால் எங்களுக்கு ஒரு மரணம் வரும், அந்த மரணத்துக்கு அடுத்து வாழ வேண்டிய வாழ்க்கையை நாங்கள் தான் இந்த பூமியில் சொல்லணும் என்கிற அடையாளமாய் இயேசுவுக்கு கீழ்ப்படிந்து சுவிசேஷத்தை சொன்னார்கள். அப்படி சொல்லக்கூடிய தைரியத்தை மீண்டும் இயேசுவிடத்தில் கேட்டு வேண்டுனதுனால அந்த 31ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். இந்த உலகத்தில் துன்பம் உங்களை அசைக்கும் போது, நீ இப்படி தான் வாழ்ந்து போகணும், நீ இந்த மாதிரி தான் உன்னுடைய எண்ணங்களுக்கு அடிமை ஆயிருன்னு சொல்லி உங்களை அசைக்கும் போது, நீங்கள் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின, மரணத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் வேண்டும் போது, ஆண்டவரே என் இருதயத்தின்படி நான் நடக்கக்கூடாது, என் இருதயத்தின் தோற்றத்தின்படி நான் இருக்கக்கூடாது, உம்முடைய பரிசுத்த சித்த மாத்திரமே செய்ய வேண்டும், இந்த நோய் என்னை விட்டு நீங்கட்டும், நான் நினைச்சதை சாதிக்கணுங்கிற நோய் என்னை விட்டு நீங்கட்டும் நீங்கள் உண்மையாக வேண்டுவீங்களானா நீங்கள் கூடியிருக்கிற இடமா அசையுங்க. மீண்டும் உங்களை ஆண்டவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்புவார். அவர் இந்த பூமியில் உங்களுக்கென்று எடுத்து வைத்திருக்கிறதை உங்களுக்கு காட்டுவார். பயப்படாதே சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யங்களை கொடுக்க தேவன் அறிந்திருக்கிறார் என்று சொன்னபடி, நீங்கள் சிறு கூட்டம், சின்னவர்களாக இருக்கீங்க, என்ன செய்ய முடியும் தான் நினைப்பீங்க. ஆனால் இயேசுவின் நாமத்தை இன்னும் அதிகமாக நீங்கள் விசுவாசிக்கும் போது நீங்கள் கூடியிருந்த இடம் அசையும். உங்களை பரிசுத்த ஆவியினால் நிரப்பும் போது அவர்கள் என்ன பண்ணாங்களாம்? சந்தோஷப்பட்டார்கள், முழு தைரியமாய் வசனத்தை சொன்னார்கள். உங்களுடைய குடும்பங்களுக்கும் உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கும் நீங்கள் அடையாளமாக நிற்க முடியும். ஆண்டவர் அற்புதத்தை செய்வார் பாரு, எனக்கு செய்தவர் உங்களுக்கும் செய்வார் என்கிற அடையாளமாய் தைரியமாய் சொல்ல முடியும். அந்த பரிசுத்தாவின் பலன் இல்லைன்னா தைரியமாக சொல்லவே முடியாது. நடந்தாலும் நடக்கலாம், நடக்காமல் இருக்கலாம். அப்போ நீங்கள் எத்தனை நாள் ஏசு ஏசுன்னு இருக்கீங்களே, நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா, நான் இருந்தேன் ஆனால் என்ன செய்ய, நான் நினச்சதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பரிசுத்தாவின் பலனை பெற்றவங்களுக்கு தான் தெரியும், நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான காரியத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார், உங்களுக்கும் தருவார். நீங்கள் நினைச்சது நடக்குதோ இல்லையோ தெரியாது, ஆனால் நீங்கள் நினைச்சதுக்கு மேலே இயேசு நடத்த வல்லவர் என்று சாட்சியாய் சொல்வார்கள். அது அப்படியே நடக்கும். ஆகவே ஒரு பிணி நீங்க வேண்டும், ஒரு வியாதி நீங்க வேண்டும். இயேசுக்குள்ளே வந்த அப்புறம் அந்த வியாதி இருக்கவே கூடாது. நான் நினைச்சதை சாதிக்கணும், தூக்கி எறிஞ்சிடணும். ஆண்டவரே
உமக்கு சித்தமானது என் வாழ்க்கையில் நடக்கட்டும். அதுக்கு ஒப்பு கொடுத்துருங்க. அருமையாக இருக்கும். அன்றைக்கி சீசர்கள் அதுக்கு தான் வேண்டுனாங்க. பிணியாளிகள் குணமாகணும், உம்முடைய கரம் நீட்டப்படட்டும். இப்படித்தானே மனதில் எத்தனையோ குறைகளை வைத்துக்கொண்டு, சொல்ல முடியாத துயரங்களை வைத்துக்கொண்டு, சொல்ல முடியாத பாவக்கிரியைகளை வைத்துக்கொண்டு, வெளியிலே உலகத்திலே சந்தோஷத்தோடு சிரிக்க தெரியாமல் ஏதோ சிரிக்கிறவர்களுக்காக சிரிப்பது, ஏதோ சாப்பிடுவது, ஏதோ நடப்பது என்று ஒரு நடைபிணமாக இருக்கிற ஒரு வாழ்க்கை. அந்த பிணிகளை நீக்கும் ஆண்டவரே, உம்முடைய கரத்தை நீட்டி அவருடைய உள்ளத்தை தொடும் என்பதுதான் அந்த ஜெபம். இப்படி ஜெபிக்கிறவர்கள் முதலாவது அவர்கள் உள்ளத்தை தேவனிடத்தில் கொடுத்திருந்தாங்க. தேவனுடைய கரம் இவருடைய உள்ளத்தை தொற்றிருந்ததுனாலே தான் பெற்ற அந்த அதிசயமும் அற்புதமும் சொந்தங்களும் பெற வேண்டும் என்று, நம்மை பார்க்கிற எல்லாரும் பெற வேண்டும் என்று வேண்டினார்கள். இன்று இயேசுக்குள்ளாக இருக்கிற நிறைய பேர் அப்படி பெற்றுக்கொள்ளலைங்க. பெற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்தாவின் நிறைவை அவர் முழுமையாய் தருகிறவர். பரிசுத்தாவின் நிறைவை பெற்றுக்கொண்டாதான் சபையில் என்ன நடக்குதுங்கிறதே உங்களுக்கு தெரியும். இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இன்னும் இருக்கிற மறைபொருட்கள் உங்களுக்கு தெரியும். இல்லை என்றால் இந்த உலகத்தில் இருக்கிற ஏதோ ஒரு சின்ன சின்ன மிருகங்கள் போல தரையவே பார்த்து கொண்டு நீங்கள் நடந்து கொண்டே போயிடுவீங்க. அப்படி இருக்கக்கூடாதுங்க. ஆண்டவர் உங்களை அண்ணாந்து பார்க்க வைத்தவர், வானத்தை பார்க்க வைத்தவர், தலையை உயர்த்தி பார் என்று உங்களுடைய தலைகளை உயர்த்தினவர், பரலோகத்தின் தேவனை நோக்கி கண்களை ஏறெடுக்கும்படியான அனுக்கிரகத்தை தந்தவர், இந்த பூமியின் தன்மைகளையே பார்த்து போய் முடிவு காலத்தில் நாங்கள் இவ்வளோ பெரிய பரலோக ராஜ்யம் உண்டு என்பதே மறந்து போய் வாழ்ந்து விட்டோம் என்று சொல்லாதபடிக்கு உங்களுடைய நினைவுகளை இந்த நாளில் தாழ்த்தி கொடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இயேசுவின் கரம் நீட்டப்பட்டு உங்களால் சொல்ல முடியாத சில நீங்கள் நினச்சதை மட்டும் சாதிக்கணும்னு இருக்கிற இந்த பிணியை, இந்த நோயை இந்த நாளை அகற்றி பரிசுத்தாவின் நிறைவை உங்களுக்கு தர வல்லவராய் இருக்கிறார். மூன்றாவதாய் இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? உங்களுடைய ஊழியக்காரர் முழு தைரியமாய் உங்களுடைய வார்த்தையை எடுத்து சொல்லும்படி அனுக்கிரகம் செய்தரணும். இந்த இரண்டு அற்புதங்களும் நடந்து கொண்டே இருக்குமானா எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? சொன்னால் யாரால் மறுதளிக்க முடியும்? ஏன்னா அடையாளங்களும் அற்புதங்களாகவே நீங்கள் இருக்கிறீங்க. இன்னும் சகல ஊழியக்காரர்களும் எல்லாரும் ஆண்டோடைய அன்பை எடுத்து சொல்ல முடியும். இதெல்லாம் எப்படி நடக்கும்? இதோ என் வீட்டில் நடந்ததுக்கு, இதோ என்னை சுற்றி இருக்கிற என்னுடைய சொந்தங்கள் வீட்டில் நடந்திருக்கிறதே, என் விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே நடந்திருக்கிறதே என்று அவர்கள் இன்னும் தைரியமாக சொல்ல முடியும். இந்த மூன்றும் இயேசு செய்ய வல்லமை உள்ளவர். அந்த இயேசுவின் நாமத்தினாலே பிதாவாகிய தேவனை வேண்டிக் கொள்ளுங்கள். அவருடைய நாமத்தினாலே உங்களுக்கு அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும். அவருடைய நாமத்தினாலே மாம்சத்துக்குரிய வியாதியாக இருந்தாலும், நோயாக இருந்தாலும், மனப்போராட்டங்களின் குழப்பங்களின் நோயாக இருந்தாலும் அவர் கரம் நீட்டும் போது உங்களுக்கு எல்லாம் மாறும். இன்னும் உங்களுடைய குடும்பத்துக்கு நீங்கள் முழு தைரியமாய் கர்த்தராலே எல்லாம் ஆகும், நீ இப்படி செய்து பாரு நடக்கும் என்கிற அப்படி எனது தைரியமாய் சொல்லக்கூடிய வார்த்தைகளையும் தேவன் உங்களுக்கு தருவார். உங்களுக்கு அற்புதத்தை செய்தவர் எல்லாருக்கும் அந்த அற்புதத்தையும் செய்வார். அதை சொல்லக்கூடிய அனுக்கிரகத்தையும் தருவார். ஆகவே இதை நீங்கள் சிந்தித்து கொண்டு வருங்க. இதன்படியே நடங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தி வைக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.